வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளில் என சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வரி திருத்தங்களின் பிரகாரம் வட் வரி மே மாதம் 2ஆம் தேதி முதல் 15% உயர்வு. செயலிழந்துள்ள நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் நாளை முதல் வழமைக்கு. பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு முடிவிற்கு. இலங்கையில் மனித உரிமை மேம்பாட்டு மற்றும் நல்லிணக்கத்திற்கு வழங்கும் பங்களிப்பை மேலும் விஸ்தரிக்க பிரித்தானியா விருப்பம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வட் எனப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மே மாதம் 2ஆம் தேதி முதல் 15% உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட தொலைத்தொடர்பாடல் சேவைகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள், சுகாதார பராமரிப்பு சேவைகள், வீடமைப்பு திட்டங்கள் தவிர்ந்த தெரிவு செய்யப்பட்ட ஏனைய பிரிவுகளின் பொருட்கள் மற்றும் சேவைகள், தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்கள் ஆகியோர் இந்த வரி திருத்தத்திற்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவால் இலங்கையர்கள் உள்ளிட்ட அனைத்து இலங்கையர்களுக்கும் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டு பிரித்தானிய பிரதமர் ஒருவரால் இலங்கையர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்ட அரிய சந்தர்ப்பமாக இது கருதப்படுகின்றது. லட்சக்கணக்கான மக்கள் புதுவருட பிறப்பை கொண்டாடுவதற்காக தங்களின் குடும்பத்தாருடன் இணைந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை தாம் புரிந்து கொண்டுள்ளதாக பிரித்தானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவிலும் இலங்கையர்கள் தொழில்சார் சேவைகள் மற்றும் வர்த்தக துறைகளில் ஈடுபட்டுள்ள அதேவேளை சமூகத்திற்காக ஆற்றுகின்ற பொறுப்புகளை பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் வரவேற்றுள்ளார். இலங்கையில் மனித உரிமைகளை உறுதி செய்வதற்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் பிரித்தானியா வழங்கி வரும் பங்களிப்பை மேலும் விஸ்தரிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அந்த விடயங்களில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதை தம்மால் அடையாளம் காண முடிந்துள்ளதாகவும் டேவிட் கேமரன் கூறியுள்ளார். மலர்ந்துள்ள புத்தாண்டில் கடந்த கால வேற்றுமைகளால் ஏற்பட்ட கசப்புணர்வுகளை மறந்து அனைத்து இன பிரிவுகளையும் ஒன்றிணைக்கும் அபிலாசைக்காக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட எண்ணியுள்ளதாகவும் பிரித்தானிய பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டிகை கால சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 20க்கும் அதிகமான பஸ்களின் போக்குவரத்திற்கான அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இத்தகைய பஸ்களுக்கு எதிர்காலத்தில் தற்காலிக போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாதென ஆணைக்குழுவின் தலைவர் MAB ஹேமச்சந்திர குறிப்பிட்டார். பயணம் முடிவிடத்திற்கு அறவிடப்படும் கட்டணத்தை இடைநடுவில் இறங்கும் பயணிகளிடமும் அறவிட்டுள்ளமை குறித்து ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து மேல் மாகாண போக்குவரத்து அதிகார சபையுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் முறையற்ற கட்டண அறவீடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். விசேட சேவையில் ஈடுபட்ட பஸ்களில் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அந்த பஸ்களின் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்டிகை கால விசேட சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பஸ்களில் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டிருந்ததால் அது குறித்து 1955 என்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அவசர அழைப்பு இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிய தருமாறு பயணிகளிடம் கேட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியூடான A9 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி மின்கம்பம் ஒன்றில் மோதி விபத்திற்குள்ளானதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த 2 மாணவர்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தனர். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 17 வயதான 2 பாடசாலை மாணவர்களை விபத்திற்குள்ளாகியுள்ளனர். பாடசாலை மாணவர்கள் இருவரில் ஒருவர் மோட்டார் சைக்கிளை செலுத்தியுள்ளதுடன் மற்ற மாணவர் மோட்டார் சைக்கிளின் பின்புறம் அமர்ந்து பயணித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். குருநாகல் பகுதியிலிருந்து தம்புளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ட்ரக் வண்டி ஒன்று குருநாகல் தம்புளை பிரதான வீதியில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. ட்ரக் வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ட்ரக் வண்டியில் பயணித்த 10 வயதான சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் பொல்குலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ட்ரக் வண்டியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இதேவேளை ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் வீதியை விட்டு விலகி பாறையில் மோதி விபத்திற்குள்ளாகியது. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் மகன் ஆகியோரை காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 3வரும் திக்கும்பர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் நாவலப்பிட்டிய பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கெலியோயா பிட்டிகலவத்த பகுதியில் உள்ள பஸ் நிலையத்தில் வேன் ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் வேனில் பயணித்தவர்களில் 4 சிறு காயங்களுக்குள்ளாகிய நிலையில் கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற தருணத்தில் வேனில் 17 பேர் வரை பயணம் செய்துள்ளனர். புதுவருட தினத்தன்றும் அதற்கு மறுநாளும் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் மது போதையினால் அசம்பாவிதங்களை எதிர்நோக்கியவர்கள் என தேசிய வைத்தியசாலை குறிப்பிட்டுள்ளது. பல்வேறு அசம்பாவிதங்கள் காரணமாக நேற்றிரவு 8 மணி வரை காயமடைந்த 54 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தேசிய வைத்தியசாலையின் தாதி பயிற்சியாளர் புஷ்பா ரம்யானி டிசோய்சா கூறினார். இது தவிர 124 வீதி விபத்துகளும் 123 விழுந்து காயங்களுக்குள்ளான சம்பவங்களும் 112 வீட்டு அனர்த்தங்களும் கவனக்குறைவுடன் பட்டாசு கொளுத்தியதால் 4 காயமடைந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. ஆகவே பண்டிகை கால விபத்துக்களை தவிர்ப்பதற்காக மதுபோதையுடன் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து வீதி ஒழுங்குகளை உரியவாறு பேணுதல் அவசியம் என்றும் தேசிய வைத்தியசாலையின் தாதி பயிற்சியாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய சுமார் 1000 சாரதிகள் கடந்த 5 நாட்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்புக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் அமரசிறி சேனாரத்ன குறிப்பிட்டார். சுற்றி வளைப்புகளின் போது கைது செய்யப்படும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். செயலிழந்துள்ள நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 3வது மின்பிறப்பாக்க இயந்திரத்தை நாளைய தினத்திற்குள் வழமைக்கு கொண்டுவர முடியும் என எதிர்பார்ப்பதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அணுசக்தி அதிகார சபையின் உத்தியோகஸ்தர்கள் சிலர் இன்று செயலிழந்துள்ள மின்பிறப்பாக்க இயந்திரத்தை சோதனைக்குட்படுத்துவதாக அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். சுமார் 300 மெகாவாட் மின்சாரத்தை பிறப்பிக்கும் இயந்திரமே செயலிழந்ததுடன் அதனையடுத்து அந்த இயந்திரத்தின் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு நேரிட்டதாகவும் அவர் கூறினார். அந்த இயந்திரம் தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நடவடிக்கைகள் உரியவாறு முன்னெடுக்கப்பட்டுள்ளனவா என்பதை அணுசக்தி அதிகார சபையின் உத்தியோகஸ்தர்கள் மீளாய்வு செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மீளாய்வின் பின்னர் வழமை போன்று குறிப்பிட்ட மின்பிறப்பாக்க இயந்திரத்தின் மூலமான மின்சாரத்தை தேசிய கட்டமைப்புடன் இணைக்க முடியும் என்றும் அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கொதிகலனில் ஏற்பட்ட நீர்க்கசிவு காரணமாக நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 3வது மின்பிறப்பாக்க இயந்திரம் கடந்த 11ஆம் தேதி முதல் செயலிழந்தது. 2011ஆம் ஆண்டில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் 25வது தடவையாகவும் அந்த நிலையம் செயலிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மேற்கொண்டிருந்த பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களையும் இன்று பிற்பகல் 2 மணிக்குள் பணிக்கு திரும்புமாறு பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் நிமல் சந்திரசிறி குறிப்பிட்டுள்ளார். தங்களின் கோரிக்கைகளுக்கு அதிகாரிகளிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதால் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களுக்கு வழங்குவதாக வாக்குறுதி அளித்த சம்பள கொடுப்பனவை அவ்வாறே நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் நிமல் சந்திரசிறி தெரிவித்துள்ளார். ගේට්ටු මුරකරුවන්ද සේවෙන් ඉවත්ව සිය සහයෝගය පළ කළා. லக்கல போலீஸ் நிலையத்தில் ஆயுத திருட்டு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 4 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் கான்ஸ்டபிள் 2 சார்ஜென்ட் 1 பாதுகாப்பு உதவியாளர் 1 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட ஆயுத திருட்டு தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லக்கல போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பு பட்டியலிருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்றும் 5 ரிவால்வர்களும் அடையாளம் தெரியாத ஒருவரால் நேற்று அதிகாலை திருடப்பட்டிருந்தன. திருடப்பட்ட துப்பாக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், ராணுவம் மற்றும் போலீசார் கூட்டாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். ஆயினும் இந்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சாரம் மற்றும் மேலாடை அணிந்த ஒருவரே துப்பாக்கிகளை திருடியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலையத்தின் உபசேவை அறையில் பாதுகாப்பு பெட்டிக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த சாவியினால் பெட்டியை திறந்த சந்தேக நபர் ஆயுதங்களை திருடியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். முல்லைத்தீவு நகரில் உள்ள கடற்கரை சிறுவர் பூங்காவிற்கு அருகிலிருந்து நேற்று மாலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூங்கா
பூங்காவிற்கு அருகிலிருந்து 74 மதிக்கத்தக்க வயோதிபரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த சடலம் தொடர்பான வைத்திய பரிசோதனை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதிக உஷ்ணமான காலநிலையால் உடல் வெப்பம் அதிகரித்து உயர்குருதி அழுத்தத்தினால் ஏற்பட்ட மாரடைப்பே வயோதிபரின் உயிரிழப்புக்கு காரணம் என வைத்திய பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முள்ளியவிளை கனகக்கேணி பகுதியைச் சேர்ந்த வயோதிபர் ஒருவரை உயிரிழந்துள்ளதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம், சாலியபுரம் மற்றும் 6வது மைல்கல் பகுதிகளில் யானைகளின் தாக்குதலுக்கு இலக்காக 2 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை சாலியபுர தெப்பக்குளம் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவரை காட்டு யானை தாக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்று காலை 5 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சாலியபுர பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து யானை 6வது மைல்கல்லை நோக்கி நகர்ந்துள்ளது. தனது இல்லத்தை நோக்கி யானை வருவதை அவதானித்த நிலையில் தோட்டத்தில் தனது 2 பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த தந்தையொருவர் பிள்ளைகளை காப்பாற்ற முனைந்துள்ளார். பிள்ளைகளை வீட்டினுள் வைத்து பூட்டிய நிலையில் யானையால் தந்தை தாக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 55 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தவர் 6வது மைல்கல் பகுதியில் வாயில் காவலாளியாக கடமையாற்றியுள்ளார். இதேவேளை குறித்த யானையை வில்பத்து வனப்பகுதிக்குள் துரத்தியதாக அனுராதபுரம் வனவிலங்கு வலயத்தின் மிருக வைத்தியர் சந்தன ஜெயசிங்க தெரிவித்தார். பிள்ளைகள் வெளியே இருந்தனர். அவர்களை வீட்டினுள் வைத்து பூட்டிவிட்டு தந்தை ஓடினார். அப்போது யானை அவரை துரத்தியது. ஓடி கீழே பாய முனைகையில் யானை அவரை தாக்கியது. சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு கிளிநொச்சி சாந்தபுரம் கிராமத்தில் உள்ள 120 மூத்த பிரஜைகளை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. சாந்தபுரம் கிராம முதியோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயத்தில் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வேகநடை, துள்ளி நடத்தல், தேங்காய் துருவுதல் உள்ளிட்ட விளையாட்டுகள் இடம்பெற்றதுடன் மூத்த பிரஜைகளும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு அம்பலாந்துறை கதிரவன் விளையாட்டுக் கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊஞ்சல் விழா நேற்று மாலை இடம்பெற்றது. பாரம்பரிய கலாசார பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த விழா வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. 150 வருடம் பழமை வாய்ந்த வாகை மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசியம் தொடர்பான தமிழ் தேசிய அரசியலை கொச்சைப்படுத்துகின்றவர்கள் பலர் எம்மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரினவாத கட்சிகளுக்கு பின்னால் இருந்த டாக்டர் தேவானந்தா கூட இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்கின்றவர்களாக இன்று வந்திருக்கிறார்கள். அந்த டாக்டர் தேவானந்தா அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இலங்கை அரசாங்க வரலாற்றிலே எந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்தாலும் அந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அவர் அந்த விடயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அதுபோன்றுதான் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அமீன் அலி அவர்கள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.